Fantastic. Thank you for the affirmation. All right. Okay, let's go. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆம், இந்த வெபினார்ஸ் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் இல்ல ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வெபினார்ஸ் யூஸ்வலாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ வாட் வி டிசைடட் லாஸ்ட் ஈவெண்ட்டில் தான் டிசைட் பண்ணோம், அக்டோபர் ஈவெண்ட்டில், தட் வி கேன் பிளான் அண்ட் டூ வெபினார்ஸ் எவ்ரி வீக் அப்படின்ற மாதிரி, இல்லை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 weeks அப்படின்ற மாதிரி. டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் அண்ட் ஹவு மெனி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் அப்படின்றத பார்த்துட்டு. ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீக்ல இருந்து. ஸோ என்னன்னா, நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறமேலா இன்னும் படிக்க வரணும், ஒரு நிறைய கொஷின்ஸ் இருக்கும், நிறைய நெகட்டிவிட்டிஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ்க்குலாம் ஐ கேன் ஆன்சர். எனக்கு தெரிஞ்சதை இல்லை எனக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் வெபினார் நான் சொன்ன மாதிரி. ஓகே, இதில் ஜென்ரல் கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் நிறைய கேட்டிருந்தது நான் அதை இதாக போட்டிருக்கேங்க. ஹவு டஸ் பிஎம்ஜிசி ஸ்டாண்ட் அவுட் கம்பேர்ட் டு அதர் கன்சல்டன்சிஸ் இன் இந்தியா? சூப்பர் கொஸ்டின். ஐ எம் ஹியர். நான் யூகேல தான் இருக்கேன். நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே 2011-12 நான் இங்கே படிக்க வந்துட்டு மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் இங்கே படிக்க வந்துட்டு இங்கே என்ன சூழ்நிலை எப்படி இருக்கும், அப்போ யாருக்குமே ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடைக்கல. நான் ஸ்பான்சர்ஷிப் ஜாப் வாங்கினேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. அதுக்கப்புறமேலாம் என் கூட என்ன மாதிரியே நிறைய பேர் இங்கே வேலை கிடைச்சவங்க, படிக்கணும்னு நினைக்க வர்றவங்க, நான் ஹெல்ப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் என் கூட சேர்ந்தாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியாக டெவலப் ஆயிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறாங்க. ஸோ எனக்கே கிட்டத்தட்ட நான் எத்தனை 14 வருஷம் ஆக போகுது. ஸோ இன்னும் மற்ற கூட இருக்க என் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இருக்குது. நிறைய பேர் 20+ years எக்ஸ்பீரியன்ஸ். நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கே கூட இருக்காங்க. அவங்களாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அவங்களாம் நீங்கள் ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணுவீங்க, அடுத்த அக்டோபர் ஈவெண்ட்டில் மீட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நாங்கள். ஸோ இங்கே இருக்கிற உண்மையான, ஏன்னா இங்கேருந்தே நிறைய பேர் இது இப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க, நான் கேள்விப்படுறேன். பட் ரியாலிட்டி இங்கே படிக்க வரலாமா? ஏன்னா நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணல, 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா செலவு பண்ணி வர போகிறோம். ஸோ வர்றதுக்கு ஒர்த்தா இல்லையான்றத உங்களுக்கு சொல்றது தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேல ஹெல்ப் பண்ணுறதுக்கும் we are here. அதுக்கு தான் இன்னைக்கு கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். எனக்குலாம் அது கிடைக்கல. நான் படிக்க வர்றப்பெல்லாம் யாருமே தெரியாது. நானாக கஷ்டப்பட்டு தெரிஞ்சு தான் அன்னைக்கு அப்படி தான் சூழ்நிலை, அதனால அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த ஹெல்ப் கிடைக்குது. அண்ட் ஸ்டாண்ட் அவுட் கம்பேர்ட் டு அதர் கன்சல்டன்சிஸ் அப்படின்னா, ஐ திங்க் நான் பொய் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலே நிறைய பிரச்சனை வருது, நிறைய மற்ற கன்சல்டன்சிஸ்ல இருந்து பிரச்சனை வருது. இந்த யூனிவர்சிட்டிஸ் போகாதீங்க அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறேன். நான் இந்த யூனிவர்சிட்டியில தான் படிங்க, இங்கெல்லாம் இங்கே தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றது கிடையாது. நான் உங்ககிட்ட தான் மோஸ்ட்லி கேட்பேன், உங்களுக்கு என்ன யூனிவர்சிட்டிஸ் வேணும்ட்டு. அதுலேருந்து இது நல்லதா கெட்டதான்ற ஆப்ஷன் தான் நான் கொடுப்பேன். பட் இங்கே தான் படிங்க நான் யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறது. ஏன்னா நானும் படிக்க வர்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கன்சல்டன்சிஸ்லாம் போயிருக்கேன். ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த திங். அண்ட் யூ கெட் டு நோ குவைட் அ லாட் ஆஃப் பீப்புள். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புள் இங்கே தெரியும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட க்ளோஸாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நான் என்ன செய்யணும் அடுத்து, இல்லை ரொம்ப க்ளோஸாக நம்ம கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னா ஈவன் ரெஃபரன்ஸ் கூட ஜாப்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம பசங்களுக்குலாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். இன்னும் சொன்னால் நிறைய சொல்லலாம், பட் இப்போதைக்கு எனக்கு இதுதான் இருக்குது. நம்மளை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டாம், அது தெரிஞ்சுதான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹவு டு பில்ட் அ சிவி ஃபார் பார்ட் டைம் ஜாப்ஸ். ஓகே, இங்கே சிவி பார்ட் டைம் ஜாப்ஸுக்கு நீங்கள் பெருசாக ஒரு பெரிய இந்த சிவிலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களோட ஆக்சுவல் சிவி வச்சுக்கிட்டு, நான் எவ்வளோ ஓப்பனாக இருக்கிறேன், நான் இந்த ஜாபுக்கு நான் எவ்வளோ ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றத காட்டுற மாதிரியான ஸ்கில்ஸ் அதில் இருந்துச்சுன்னா போதும். சில பேர் கேட்டாங்க, நான் இந்தியாலையும் நான் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பார்த்துருக்குறேன், நான் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்படின்லாம் போடணுமா, அந்த மாதிரிலாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன படிக்க இங்கே வந்திருக்கிறீங்க, அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ்லாம் என்ன அப்படின்றது நீங்கள் அதில் போட்டிங்களா, ரெடினஸ் காட்டுறது தான் பேசிக்காக. ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது பார்ட் டைம் ஜாப்ஸ் செய்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமேலாம் யூ வில் கெட் தோஸ். அதுக்கு நான் தனியாக எனிவே வெபினார்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? Alright, okay. What about the scholarships available? Okay, நான் இன்னைக்கு காலையில் தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்னலாம் இருக்குது யூகேல படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
டீட்டெயில்டாகவே அதில் பேசியிருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். மேபி இங்கே வந்து நம்மளோட பிஎம் குளோபல் கரியர் ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அந்த ஸ்காலர்ஷிப்பும் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் இன் ஆட்டோமேட்டிக்லி அவங்க வந்து இதில் என்ரோல் ஆகலாம். அண்ட் அதுக்கு பெரிய ஒரு ப்ராசஸ் போகும் இனிமேல் அடுத்தடுத்து. ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட மார்க்ஸ் உங்களோட மெரிட் பேஸ்டில் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமேலாம் எஸ்ஏஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீடியோ இன்டர்வியூஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறமேலாம் பிஎம் குளோபல் கரியர்ஸோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்காலர்ஷிப் லாஸ்ட் இயர் வந்து 3 பேர் வாங்கினாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த தடவை எத்தனை பேர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் டிசைட் பண்ணல. பட் த ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ஓப்பன். அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது. ஓகே, இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நான் அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே பேசியிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் தான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்து வந்து கேன் வி அப்ளை நவ் ஃபார் நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் இன்டேக்? ஓகே, இவங்க வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி போட்டு கேட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் தட் யூனிவர்சிட்டி. இல்லாட்டா நான் அந்த யூனிவர்சிட்டி மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை எடுத்துட்டேன். சாரி யார் கேட்டிருந்தீங்களோ. எஸ், செப்டம்பர் இன்டேக் 2025க்கு மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டாப் யூனிவர்சிட்டிஸ் வந்து இன்னொரு 10 daysல ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ but most of the universities are open now. Yes, please make applications as soon as possible. இது வந்து நீங்கள் கேட்கவே வேணாம், அப்ளை நோவான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுக்குறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் முன்னாடியே அப்ளை பண்ணிடுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் உங்களுக்கும் தெரியும், ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த யூனிவர்சிட்டியில், வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கே டைம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆன்சர் இஸ் எஸ். அடுத்து வந்து could you provide information about the placement year? ஓகே, நைஸ் ஒன். பிளேஸ்மெண்ட் இயர் அப்படின்றது யூகே பொறுத்த வரைக்கும் 1 year நீங்கள் மாஸ்டர்ஸ் படிப்பீங்க. ஓகேவா? 1 year முடிச்சதுக்கு அப்புறமேலா நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் வீசா அப்ளை பண்ணலாம். அது வந்து பிஎஸ்டபிள்யூன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கிராஜுவேட் வீசா அப்ளை பண்ணலாம். அது 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் சில ப்ரோக்ராம்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் இயரோட வச்சிருக்கிறோம் அப்படின்வாங்க. நம்ம வந்து அங்கே தான் வந்து ஏமாறக்கூடாது. ஏமாறுறதுன்னு இல்லை, நம்ம இந்தியாவில் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னா கம்பெனிஸே வந்து இந்தியாவில் யூனிவர்சிட்டி உங்கள் காலேஜில் வந்து ரெக்ரூட் பண்ணி பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. யூகே பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸ்மெண்ட் இயர் அப்படின்றது 1 வருஷம் நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேலா அடுத்த ஒரு 6 monthsோ இல்லை 1 yearோ கொடுப்பாங்க. அதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியான ஒரு வேலையை வந்து நீங்கள் வாங்கணும் ஒரு கம்பெனியில். ஸோ அவங்க வந்து டாக்குமெண்டடாக உங்களுக்கு வந்து இந்த வேலை கொடுத்துருக்கோம், அடுத்த 1 year வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், பெய்டாக இருக்கட்டும் இல்லை அன்பெய்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பட் நீங்கள் அதை செய்யணும். அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த 1 வருஷத்தை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 வருஷம் நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேலா கிராஜுவேட் வீசா போகலாம். ஸோ எக்ஸ்ட்ரா 1 year நம்மளுக்கு கிடைக்கும். பட் அது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இன்டர்ன்ஷிப் வந்து எல்லாரும் வாங்கிடுறது கிடையாது. இன்டர்ன்ஷிப் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அது நீங்கள் வாங்குறத உங்கள் யூனிவர்சிட்டியும் அக்செப்ட் பண்ணணும். கரெக்ட், ஓகே. ஏன்னா அது நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஒரு சில வருஷமா. இஷ்டத்துக்கு யார்கிட்டயோ வாங்கிட்டு வந்து காட்டுறாங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைக்கல, எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டியில் நீங்கள் இன்னொரு டெசிடேஷன் பண்ணுங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து எடுத்து மாடியூல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள், படிங்க, எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வேணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடி ஆப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் இயருக்கும் நீங்கள் வந்து பே பண்ணணும். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து தே லாஸ்ட் யூ எக்ஸ்ட்ரா 2000 pounds இல்லை எக்ஸ்ட்ரா 3000 5000 pounds வரைக்கும் கேட்பாங்க, இன்னொரு 1 வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்றதுங்க. இந்த பிளேஸ்மெண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் இது எல்லாமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. பட் அதுதான் வேலை வந்து இது பண்ண மாட்டாங்க. யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இங்கே இருக்கு, இங்கே போங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு வர்றோம் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜாப் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை இங்கெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போடலாம். அது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுக்கிறது தான். இதான் வந்து யூனிவர்சிட்டி வில் ப்ரொவைட் யூ ஹியர். ஓகேவா? நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். இங்கே எல்லா நாட்டிலையுமே நம்ம தான் செய்யணும், இந்தியா தவிர. அடுத்து இஸ் த ஜாப் மார்க்கெட் இம்ப்ரூவிங் ஃபார் 2024-25? ரைட், ஓகே. நம்ம எல்லாருமே கேள்விப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாப் மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது யூகேல.
ரொம்ப மோசமா இருக்கு, வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, டு அன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா இப்போ பிரெக்சிட் ஆனதுக்கு அப்புறமேலா நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கோவிட் இருந்தது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. நான் இடையில கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திருப்பி வந்து ஜாப் மார்க்கெட் வந்து லைட்டா இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு. பட் நம்ம எதோட கம்பேர் பண்றோன்றதை பொறுத்து, நம்ம கோவிட்க்கு முன்னாடி இருக்கிறதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருந்து இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு. கோவிட் சமயத்துல பயங்கரமான ஒரு டிராப் போயிடுச்சு. ஸோ அந்த டிராப்ல இருந்து எந்திரிச்சு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. இன்னொன்று, நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இங்க எக்கச்சக்கமான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருப்பாங்க. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 20,000 பேராவது வந்திருப்பாங்க. ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் ஃபிகர், பார்த்து சொல்றேன். ஸோ அவ்வளோ பேர் இங்க வந்திருக்கையில, நான் ரொம்ப கம்மியாக கூட சொல்லலாம் 20,000 பேருன்னு சொல்லி, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அவ்வளோ பேர் இங்க வந்திருக்கையில குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப 1% 2% தான் சொல்ல முடியும். குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் நான் யார் சொல்றேன்னா, நல்ல மார்க்ஸ் வச்சிருக்கிறவங்க, நல்ல கரெக்டான ஸ்கில் செட், படிக்கிற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் செட் டெவலப் பண்ணியிருக்கிறவங்க, சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறவங்க, இந்த நாட்டில் என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது வேலை பார்க்குறதுக்கு அப்படின்றத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இவங்க மோஸ்ட்லி வந்து டாப் டியர் 1 இல்லை டியர் 2ல இருக்கிற முன்னாடி இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இங்கே தான் வந்து படிக்கிறாங்க. ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து தெரியாமல் சரியில்லாத யூனிவர்சிட்டிஸில் போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே நிறைய குவாலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில, இவ்வளோ குவாலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கையில அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நிறைய கேள்விப்பட முடியுது, இங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படிக்க வரையில நான் எதுக்காக, அதனால தான் நான் கவுன்சிலிங் செஷன் என்கிட்ட அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதுக்காக இங்கே படிக்க வர்றீங்க இந்த நாட்டில், அண்ட் முதல்ல இந்த நாட்டில் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறமேல தான் நான் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டிஸ் இல்லை என்ன கோர்ஸ் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்றத பற்றி நான் பேசியிருப்பேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்டாக இங்கே வரணும், கரெக்டான யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் இங்கே குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லாதனால தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. பட் ஜாப் மார்க்கெட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு, திருப்பி வந்து எக்ஸ்பெக்டிங் மார்ச் ஆர் ஏப்ரல்ல இருந்து திருப்பி பூம் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பெரிய கம்பெனிஸில் இருக்கிற மக்கள் நான் வந்து பேசினாங்க, வி ஹேட் அ டிஸ்கஷன். அண்ட் தென் ஆட்டோமொபைல் சூப்பராக தான் இருக்குது. ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜாப் மார்க்கெட்லாம் மோசமாலாம் போகலை. நிறையா கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறையா எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு. ஸோ வேலை வாய்ப்புகள் நிறையா அதில் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் ஏஐலாம் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிற அளவுக்கான ஜாப் கிடைக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் ஜாப் அதுக்கு கிடைக்குமா அப்படின்னா, நமக்கு கரெக்டான ஸ்கில் செட், நம்ம இந்த நாட்டுக்கு இவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது. இந்த நம்ம அக்டோபர் ஈவெண்ட்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 பேருக்கு வந்து ஜாப் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வி அவார்டட் தெம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து 30 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற, இன்னும் எவ்வளோ பேருக்கு வெளியே வேலை கிடைச்சிட்டு தான் இருக்கு. கரெக்டான குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை கிடைச்சிட்டு தான் இருக்கு. மியூசியம் ஸ்டடீஸ் ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் இது கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன் கவுன்சிலிங் செஷன்லேயே. நீங்கள் எந்த மாதிரி கவுன்சில் ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், மியூசியம்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த நாட்டில் எல்லா ஊர்லேயும் ஒரு மியூசியம் இருக்கும். நிறைய நாடுகள்ல இருந்து எடுத்துட்டு வந்த கலெக்ட் பண்ண விஷயங்கள், இந்த நாட்டில இருந்து கலெக்ட் பண்ண விஷயங்கள், அது எல்லாத்தையுமே கூட இங்கே மியூசியம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ், இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரிலாம் சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்து வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமேல அதுல இருந்து நிறைய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு. ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட் திஸ். ரினியூவபிள் எனர்ஜி queries. ஓகே, இதுல வந்து ஹவு கேன் ஐ டிட்டர்மைன் இஃப் தி இன்ஸ்டிடியூட் ஹேஸ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ்? வெரி சிம்பிள். தயவு செஞ்சு அந்த இன்ஸ்டிடியூட்டோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட ப்ரோக்ராம்க்கு அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸோட அவங்களுக்கு கொலாபரேஷன் இருக்குது, எந்த ஆர்கனைசேஷனோட அவங்களுக்கு கொலாபரேஷன் இருக்குது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து அதுக்காக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் போய் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து போட்டிருப்பாங்க. யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்குள்ளே போய் நல்ல தரோவாக அதை ஸ்டடி பண்ணுங்க. தட் இஸ் வாட் யூ நீட். சேம் அஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதே மாதிரி தான். வாட் இஸ் த ஜாப் ஸ்கேல் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் ஏஐ இன் தி யூகே? அகெயின் நீங்கள் வந்து இந்த ஏரியாஸ்லாம் வந்து பயப்படவே வேண்டாம். பட் என்ன நான் பயப்படவே வேண்டாம்னு சொல்கிறேன், நீங்கள் இப்போ அண்டர் கிராஜுவேட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லை மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிட்டிங்க,
எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நான் வந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு வந்து பண்ண போறேன், நான் எந்த சர்டிஃபிகேஷனுமே என்கிட்ட கிடையாது, நான் அது ரிலேட்டடாக இனிமேல் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கன்னா சூப்பர், நோ வரிஸ், நீங்க இங்க வந்தீங்கன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சு உள்ள போயிடலாம், கரெக்டான சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். பட் இல்லாதவங்க தயவு செஞ்சு படிக்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிங்க. ஜாப் மார்க்கெட்ல நான் சொன்ன மாதிரி உள்ள போய் என்ன இருக்கு என்ன இதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு தென் கம் ஹியர் டு டூ யுவர் மாஸ்டர்ஸ். பட் ரொபோட்டிக்ஸுக்கும் அப்ளைட் ஏஐக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது டே பை டே. அதுவும் 26, 27 வந்து நல்லாவே பூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்பவே வந்து பேசிக் சேலரி வந்து 35 to 45 தான் இருந்துட்டு இருக்கு ரொபாட்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு இன்ஜினியர்ஸ்க்கு. ஏன்னா எல்லாருமே அதை எடுக்கிறது கிடையாது, நிறைய பேர் எடுக்கிறாங்க, பட் அவங்களுக்கு எதுக்கு எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி நான் பேசல, அது வேஸ்ட். ஸோ இதுதான் வேணும், இதுக்காக நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டா சூப்பராக தான் இருக்க போகுது. ஜாப் ஸ்கேலும் நான் சொன்னேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, what steps should a graduate from Dr. MGR University, Chennai take to work in an NHS pathology lab? Alright, okay, நீங்க see எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் என்ன பண்ணாலும் சரி, இங்கே நீங்கள் என்ஹெச்எஸ்குள்ளே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிபிசி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும், மஸ்ட், நம்பர் 1. இது இல்லாமல் சில லைசன்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஐஎல்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இங்கே நிறையா அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்ஹெச்எஸ் வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு, என்ஹெச்எஸ்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ப்ரைவேட்டாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க, ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஆக்ஸ்ஃபோர்டை சுற்றி, கேம்பிரிட்ஜை சுற்றி, லண்டனுக்குள்ளே போகலாம். நான் இந்த ஏரியாவில் தான் வந்து நிறைய இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஸ்காட்லாண்ட்லேயும் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாஸ்ல தான் எல்லா லேப்ஸ் இருக்கும். நம்ம டீம்லேயே நம்ம பசங்களே 2-3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் சைடில், கேம்பிரிட்ஜ் சைட்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேத்தாலஜி லேப்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் பயோ மெடிக்கல் சயின்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற கீ மெம்பரும் ஒருத்தர் இருக்கிறார் அதில். ஆல் ரைட், நைஸ் ஒன்.